ஜோதிட ரீதியாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம சில பிரதிஷ்டை பண்ணுறது 31ஆம் தேதி, அதாவது 4ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது ராகுவோட நம்பர். ராகுவோட நம்பரில் சில பிரதிஷ்டை பண்ணுறோம். 7ஆம் தேதி கேதுவோட நம்பர், அன்றைக்கி தான் கும்பாபிஷேகம் பண்ணுறோம். இப்போ இந்த ராகு கேது இது ரெண்டுமே சித்தர்கள் கும்பிட்றது மிக மிக சிறப்பு. இந்த ராகு அப்படிங்கிறது சூரியனை விட பவர்ஃபுல்லான ஒரு கிரகம். ராகு அப்படின்னா பாம்போட தலை, கேதுனா வால். இப்போ நம்ம வாழ்க்கையில் வம்சதோஷங்கள் நீங்கிறதுக்கும், குழந்தை பேர் சிறப்பாக அமைகிறதுக்கும், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஏற்படக்கூடிய தடைகளை சரி செய்கிறதுக்கும் சித்தர்களை கும்பிடுறது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு வைபவம். அதுலேயும் குரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு சித்தர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கணக்கம்பட்டி ஐயா. இங்கே சில பிரதிஷ்டை பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பால சித்தர் அப்படின்னா ராஜ அலங்காரத்தோட நம்ம ஐயாவை இங்கே பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா குழந்தை ரூபமாக இருக்கக்கூடிய சித்தராக இருக்கும். எப்பயுமே சித்தர்களை வழிபாடு செய்கிறது சிறப்பான ஒன்றுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நம்மளுடைய கர்மாவை ஒழிக்கக்கூடிய ஒரே கிரகம் எதுனா ராகு. இந்த ராகு எப்பயுமே சிறப்பான ஒரு கிரகம். எந்த ஒரு வீடும் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு கிரகம்னா ராகு. நம்ம 7வது நட்சத்திரம் எதுனா புனர்பூச நட்சத்திரம். ஐயா புனர்பூச நட்சத்திரத்தில் தான் அடக்கமாயிருக்காரு. அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் அடக்கமாயிருக்கிற நம்ம ஐயாவை 7, அதுவும் கேதுவோட ஆதிக்கம் தான். நம்ம ராகுவுக்கு பிரீத்தமான கணக்கம்பட்டி ஐயாவை நம்ம கும்பிட நம்ம வாழ்க்கையில் குழந்தைகள் செல்வம் சிறப்பாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் பிறப்பெடுத்திருக்கிறதே நம்ம குழந்தைகளை வளர்க்குறதுக்கும், குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கும், குழந்தைகள்லாம் நல்லா இருக்கிறதுக்கும் நம்ம ராகுவை கும்பிட வேண்டிய அவசியம் இப்போ நிறைய தேவைப்படுது. அதனால் நீங்கள் அவசியம் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு எல்லா விதமான செல்வங்களையும் பெறணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஐயாவது நம்மளுடைய கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் தெற்கு பக்கத்தில் ஏரோட்ராம் மதுரை விமான நிலையத்துக்கு போகிற வழியில் பக்கத்துலேயே இருக்குது. மண்டேலா நகருக்கு பக்கத்துலேயே இருக்குது, விமான நிலையத்துலேயே இருக்குது, பெருங்குடி இருக்குது. பெருங்குடியில் அன்பழகன் நகரில்